2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லித் தரல. ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக, மக்களை நன்மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கூட்டம் 2021 அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக 2024 அமைந்திருக்கிறது. 21 அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும். பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்வோம் ஹேட்ரிக் வெற்றின்னு. அண்ணன் 2021 ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹேட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும். ஒன்னும் குறைச்சல் இல்ல. 2021 வர வேண்டிய வெற்றி தேமுதிக அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன்.